இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏறத்தாழ ஒரு 5000 குடும்பங்களுக்கு மேலாக 220 கிலோ பச்சரிசி மூலமாக நாங்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சி விநியோகித்து வருகிறோம். மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி என்று நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். காலப்போக்கில் எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல பள்ளியை அமைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால உழைப்பில் தான் பிரம்மாண்டமான பள்ளியை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு துணையாக இருந்து இவ்வளோ பெரிய பள்ளியை உருவாக்கி வச்சுருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் எஸ்ஏ ஷாகுல் அமீத். நான் இந்த பர்மா தமிழ் முஸ்லீம் ஜும்மா பள்ளி நிர்வாகத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் இங்கு நாங்கள் நடத்தக்கூடிய பைத்துல் மாலின் தலைவராகவும் இருந்து வருகிறேன். எங்கள் பள்ளி ஏறத்தாழ 60 ஆண்டுகள் பழமையான பள்ளியாகும். இங்கே நாங்கள் ரமலான் மாதத்தில் குறிப்பாக இந்த பகுதி வாழ் இஸ்லாமியர்கள் ஏறத்தாழ ஒரு 5000 குடும்பங்களுக்கு மேலாக இங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்குமாக இந்த ஒரு மாத காலம் நோன்பு திறப்பதற்காக நோன்பு கஞ்சி நாங்கள் விநியோகித்து வருகிறோம். கிட்டத்தட்ட தினசரி ஒரு நாள் ஒன்றுக்கு 220 கிலோ பச்சரிசி மூலமாக நாங்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சி பொதுமக்கள் அனைவருக்கும் மாலை 3:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை விநியோகித்து வருகிறோம். ஏறத்தாழ ஒரு 5000 மக்கள் பயன்பெற்று நோன்பு கஞ்சிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் இல்லத்தில் இருந்து நோன்பு திறந்து கொள்கிறார்கள். நாங்கள் இங்கே மசூதியில் ஏறத்தாழ 300 முதல் 400 வரை ஆண்கள் சிறுவர்கள் உள்பட இங்கு நாங்கள் பள்ளியில் இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். நாங்கள் இங்கு காய்ச்சக்கூடிய இந்த 220 கிலோ அரிசி என்பது தமிழகத்திலே நாங்கள் அறிய இது அதிகபட்ச கஞ்சி காய்ச்சும் நிகழ்வு நடப்பது எங்கள் பகுதியில் மட்டுமே தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜமாத் இங்கு ஒரு நாளைக்கு கஞ்சி காய்ச்சுவதற்கு சுமார் 35 முதல் 40,000 ரூபாய் வரை செலவாகிறது. அதை இங்கு குடியிருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஷேர் செய்த முறையில் ஒரு சிலர் முழு தொகையாகவே கொடுத்து ஒரு நாள் கஞ்சிக்காக முழு தொகையாகவே கொடுக்கிறார்கள். அந்த முறையில் நாங்கள் கஞ்சி காய்ச்சி வழங்கி வருகிறோம். நாங்கள் ஒரு நாள் இந்த 30 நாட்களில் ஒரு நாள் நம்ம அண்டை சகோதர ஜமாத்தார்களான இந்துக்கள் கிறித்தவர்கள் இருவரையும் அழைத்து ஒரு நாள் இஃப்தார் நிகழ்ச்சி
மத நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி என்று அதை ஒரு நாள் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். ஆண்டாண்டு காலமாக அதை செய்து வருகிறோம். இந்த பள்ளி எப்படின்னா, பர்மாவிலிருந்து வந்த தமிழர்களால் உருவான பள்ளி தான் இது. அதனால தான் முஸ்லீம்கள், அதாவது இங்கே குடியிருக்கிறவங்க எல்லாருமே பர்மாவிலேருந்து வந்தவங்க, இந்து முஸ்லீம் கிறித்தவர்கள் 3 பேருமே இங்கே வந்தாங்க. பர்மாவிலேருந்து வந்தவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஒரு பகுதியை பிரித்து இந்துக்கள், கிறித்தவர்கள், முஸ்லீம்கள்ங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு வணக்கஸ்தலத்துகளை உருவாக்கி அந்த வணக்கஸ்தலத்தை சுற்றி எங்களுடைய குடியிருப்புகளை நாங்கள் பெருக்கிக்கிட்டோம். அந்த காலத்தில் எங்கள் பள்ளி அமையும் போது வெறும் குடிசை பள்ளியாக தான் இருந்துச்சு. இந்த இடம் குடிசை பள்ளியாக தான் இருந்துச்சு. காலப்போக்கில் எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல பள்ளியை அமைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால உழைப்பில் தான் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான பள்ளியை உருவாக்குறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு துணையாக இருந்து இவ்வளோ பெரிய பள்ளியை உருவாக்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி அந்த காலத்தில் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போலாம் கஞ்சி காய்ச்சலுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். 30 நாள் கஞ்சி காய்ச்சலுக்கு 30 பேரை தேடி அலையும்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொருளாதார கஷ்டம் நம்ம ரொம்ப மிச்சமாக இருக்கும். ஆனால் இப்போ அல்லாவுடைய கிருபையை கொண்டு எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இன்னைக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறான். மக்கள் எல்லாத்துக்கும் கஞ்சிக்காக இருந்தாலும் இந்த வேணுங்கிற அளவு அவங்க கொடுக்குற அளவுக்கு தனவந்தர்கள் அதிகமாகிக்கிட்டாங்க. அதனால இப்போ இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் இந்த நோம்பு கஞ்சியை ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி செய்கிறதுக்கு அல்லாவுடைய துணையை கொண்டு பொருளாதாரத்தில் நாங்கள் ஓரளவு தன்னிறைவு பெற்று இந்த கஞ்சி இதுக்கெல்லாம் பண்ணுறோம். நாங்கள் 150, 120, 110, 100 கிலோலாம் அன்றைக்கி எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு காய்ச்சி விடுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த 220 கிலோ 230 கிலோ வரை சர்வசாதாரணமாகி போச்சு. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கி அந்த கஞ்சியை வாங்கி பயன்படுற அளவுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்டில் கோட்டா வாங்கும்போது அந்த ஆஃபீஸ்லேயே சொல்கிறாங்களாம், பாய் உங்களுக்கு நேதாஜி நகரில் உங்கள் ஒரு ஆளுக்கு தான் பாய் நாங்கள் இவ்வளோ அரிசி கொடுக்குறோம், வேறு எந்த மசூதிலையும் இவ்வளோ அரிசி வாங்க மாட்டேங்கிறாங்க பாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை அவங்க நாங்கள் இவ்வளோ அரிசி வாங்குகிறோங்கிறத அந்த உணவுப் பொருள் வழங்குமுறை துறையிலிருந்து இங்கே ஒன்றுக்கு 2-3 தடவை டீமாக செக் பண்ணாங்க. இவ்வளோ வாங்குறாங்களே, இதை இவங்க முறையான முறையில் பயன்படுத்துகிறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத அவங்க முறையான முறையில் செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நாங்கள் கேட்குற அளவு எங்களுக்கு கொடுக்குறாப்புல. இதை நாங்கள் காய்ச்சிட்டு ஏதோ 10, 500, 100, 200 கிலோ மிஞ்சிச்சுன்னா அந்த 27வது நோன்பு அன்னைக்கு ஏழை மக்களுக்கு அதை நாங்கள் இனாமாக கொடுத்துட்றோம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இந்த வருஷம் 5 டன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்ட அளவு அவங்க கொடுத்துட்றாங்க. என் பேர் எம்ஏ மைதீன் பிச்சை, நேதாஜி நகர் பர்மா தமிழ் முஸ்லீம் ஜுமா பள்ளி. இங்கே நாங்கள் 30 வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 220 கிலோ அரிசி, 10 சட்டி வரும். 2500 பேர்லேருந்து 3000 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். 92லேருந்து காய்ச்சிரும். ஆரம்பத்தில் இதோட ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த அடுப்பு வந்ததுனால கொஞ்சம் கம்மி. முதல்ல விரவு அடுப்பு, நீங்களும் நின்றுக்கவே மாட்டீங்க, கேமரா எடுக்க நிற்கவே மாட்டீங்க, ரொம்ப கேர். நான் பிரியாணி மாஸ்டர். கல்யாணத்துக்கு பிரியாணி, நெய்ச்சோறு, தால்ச்சாக்கறி அதெல்லாம் ப்ரெசன்ட் வச்சுருக்கோம். தண்ணியை கொதிக்க வச்சுருவோம். கொதிக்க வச்சு முதல்ல பருப்பு, வெந்தயம், அப்புறம் அரிசி, அப்புறம் எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறது. போட்டு மசாலாக்களை கரைச்சி ஊற்றுவோம். கரைச்சி ஊற்றி எல்லாம் முடிஞ்சோடனே கடைசியில் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு மசாலா எல்லாத்தையும் கரைச்சி மேலே ஊற்றிவிட்டு ஏலக்காய் பட்டை தூள் பண்ணி மேலே போட்டுருவோம். 4 மணி நேரம். காலையில் தேங்காய் திருவுறது 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அரிசி போடுறது 9, 10 மணி ஆகும். அரிசி போட 10 மணிக்கு போட்டால் 12, 12:30, ஒரு நேரங்கள் 1 முன்னப்பெல்லாம் 4 மணி நேரம் கணக்கு. ரேஷன் அரிசி கொடுக்குறாங்களே, அவங்க கூட சந்தேகத்தில் பார்த்துட்டு போய் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 220 கிலோ 200 கிலோங்கும்போது அவங்களுக்கே சந்தேகமாகி பார்த்துட்டு போய் தான் அந்த ஓகே பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே இந்த ஏரியாக்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
தமிழ்நாடு இந்தியா இல்லை, தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட்டாக 10 சட்டி 12 சட்டி காய்ச்சிற இடம் ஒரே இடம் தான். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஞாயிற்றுக்கிழமையில லீவுங்கிறதுனால ஆள் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சட்டி எக்ஸ்ட்ரா வரும். இந்த வேலையை வந்து கிண்டுற வேலை தான். மால் மாற்றி அரிசி போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அது கஞ்சி ஆகும். கொஞ்சம் விட்டுட்டு ஒரு கை வலிக்கிட்டு விட்டோம்னா அடி பிடிச்சிக்கிறோம். பிரியாணி சாப்பாடுனா வேலை கம்மி தான், இது பெரிய வேலை. அது பார்த்தீங்கல்ல, வேலை இப்போ ஜாஸ்தி. பிரியாணின்னா ஒரு கறியை வேக போடுவோம், உலைய வடித்து போடுவோம், சரியாக போயிடும். இது அப்படி போட முடியாது. இது ஒன்று ஒன்றா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆள் மாற்றி ஆள் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கஞ்சி ஆகும். இல்லை அரிசி உடையாது. இல்லைண்டா சும்மா போட்டு அப்படி உட்காந்தோம்னா உடையாது. அரிசி கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த உடஞ்சி கஞ்சி ஆகும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.